welcome to our beauty world. இன்னைக்கு நம்ம எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி ஒரு ஸ்கின் கேர் ரிலேட்டட் ஹால் தான் பார்க்க போறோம். ஐ ஹோப் உங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது அரோமா மேஜிக்ல இருந்து தான் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட இதுல இருந்து நான் ஒரு 5 ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து Sunblock லோஷன் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து யார் யார் யூஸ் பண்ணலாம்னா ரொம்ப ஹெவியா வந்து சன்ல என்ன சொல்றது அத்லெட்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இந்த லோஷன் இருக்க சன்ஸ்கிரீன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த பிராண்ட் வந்து ரொம்ப நேச்சுரலான பிராண்ட், அதனால தான் நான் இதை ப்ரிஃபர் பண்ணுறேன். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட அந்த ஃபேர் அண்ட் லவ்லி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இதோட ஸ்மெல் வந்து புதுசாக வாங்கின இங்க் பாட்டிலில் திறந்து பார்த்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வருது. ஐ மீன் இங்க் ஸ்மெல் வருது. ஸோ இது வந்து அரோமா மேஜிக் பிராண்ட்லேருந்து இது SPF 30++ இருக்குது இதில். ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட் வந்து அரோமா மேஜிக்லேருந்து ஒரு ஃபுட் க்ரீம் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து நம்ம ஃபுட் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணுறதுக்கு இதோட கன்சிஸ்டன்சி இப்போ பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து அரோமா மேஜிக்கோட ஒரு சன்ஸ்கிரீன் ஜெல். இது வந்து ஜெல் டைப்ல இருக்கும் இந்த சன்ஸ்கிரீன். ஸோ சில பேத்துக்கு வந்து ஆயிலி ஸ்கின்னாக இருக்கும், நம்ம சன்ஸ்கிரீன் போட்டால் ரொம்ப ஆயில் ஆகின மாதிரி இருக்கும். அவங்க வந்து நீங்கள் இந்த மாதிரி ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்குது. இது வந்து ஒரு தண்ணி அப்ளை பண்ணால் எப்படி இருக்கும், ஜெல் கன்சிஸ்டன்சி கூட இல்லை, தண்ணியாக வாட்டரியாக தான் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஆயிலி ஸ்கின்னாக இருந்தால் தாராளமாக யூஸ் பண்ணலாம், ட்ரை ஸ்கின்னும் யூஸ் பண்ணலாம். பட் வந்து என்ன சொல்கிறது அவ்வளோ ஒரு மாய்ஸ்சர் தராது இது. ஸோ இது வந்து SPF 20 இருக்குது. இது வந்து ஆலோவேரா சன்ஸ்கிரீன் ஜெல்லுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அவ்வளோதான் இதை பற்றி சொல்கிறதுக்கு. இதோட ப்ரைஸ் அண்ட் நேம் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நான் 2 ஆயில் வாங்கியிருக்கேன். ஒன்று வந்து கேஸ்டர் ஆயில் வாங்கியிருக்கேன், அதே பிராண்டில் தான், சேம் பிராண்டில் அரோமா மேஜிக்கில் இருந்து தான் வாங்கியிருக்கேன். இது வந்து ஆலிவ் ஆயில் வாங்கியிருக்கேன். இது வந்து 200 ml, இது வந்து 100 ml. ரெண்டுக்கும் வந்து ப்ரைஸ் வந்து அவ்வளோ டிஃப்ரென்ஸ் கிடையாது. பட் ஆனால் வந்து பேக்கேஜ் பாருங்கள், இதை விட இது கொஞ்சம் நிறையா இருக்க மாதிரி இருக்குது. இதுவே வாங்கிடலாம், நீங்கள் 100 வாங்குறதுக்கு 200 வாங்கிக்கலாம். சப்போஸ் வந்து உங்களுக்கு சாம்பிள் ட்ரை பண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் சின்ன பாட்டில் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து நல்ல பிராண்டு தான், நேச்சுரலான பிராண்டு தான். ஸோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆலிவ் ஆயில் எது கொடுத்துருக்காங்கன்னா ஸ்கின்னை ஸ்மூத் பண்ணுறதுக்கு அண்ட் பேர்ன்ஸ் எல்லாம் ட்ரீட் பண்ணுறதுக்கு அண்ட் ஊன்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் அது மேலே அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் ஸ்கின் கேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஹேர் கேருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆலிவ் ஆயில் வந்து எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். கேஸ்டர் ஆயில் வந்து உங்களுக்கு ஐப்ரோஸோ இல்லை லேஷஸோ ரொம்ப தின்னாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்ச நாள் யூஸ் பண்ண உங்களுக்கு வந்து திக்கான லேஷ் அண்ட் ஐப்ரோஸ் வளரும். ஸோ நான் வந்து இப்போ 2 ஷீட் மாஸ்க் வந்து வாங்கியிருக்கேன். ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டான பிராண்டில். ஒன்று வந்து குட் வைப்ஸோடது, இன்னொன்று வந்து இனஸ்ஃப்ரீயோடது. இது வந்து டீ3யோட கிளென்சிங் ஷீட் மாஸ்க், இது வந்து இனஸ்ஃப்ரீயோட டீ3 ஷீட் மாஸ்க். ஸோ இது ரெண்டுமே வாங்கியிருக்கேன். ஸோ நீங்கள் ஷீட் மாஸ்க் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் ஸ்கின்னை வந்து டீப்பாக கிளென்ஸ் பண்ணும், உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணீங்கன்னா வந்து உங்கள் மேக்கப் வந்து லாங் ஸ்டேவாக இருக்கும். ஸோ வந்து VLCCயோட ஒரு ஆக்சிஜன் நெக்ஸ்ட் வந்து VLCCயோட ஒரு ஆக்சிஜன் ப்ளீச் க்ரீம் தான் வாங்கியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி வந்து நான் இதில் டைமண்ட் வேரியண்ட் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ அதனால நெக்ஸ்ட் வந்து இதை ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு ப்ரீ ப்ளீச் க்ரீம் கொடுத்துருக்காங்க. ஐ மீன் ப்ளீச்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணுற க்ரீம். நெக்ஸ்ட் வந்து இதுவும் ப்ளீச் க்ரீம் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்டிவேட்டர், இது வந்து க்ரீம். இது ரெண்டையுமே நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கணும். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஒரு போஸ்ட் ப்ளீச் க்ரீம்னு ஒன்று கொடுப்பாங்க. அதை பார்த்தா இதில் இந்த டப்பாலே காணும், எங்கே போச்சுன்னே தெரியல. ஐ மீன் இதில் காணுமா இல்லை நான் தான் மிஸ் பண்ணிட்டேனான்னு தெரியல, இனிமேல் தான் தேடி பார்க்கணும். ஸோ அதோட மேனுவல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு 1 2 3 4 5 6 7 8 9 10 லாங்குவேஜில் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த லாங்குவேஜோ அதை வந்து நீங்கள் ரீட் பண்ணி மேனுவலை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ அவ்வளோதான், இந்த ஹால் வந்து இங்கே முடியுது. ஸோ ஐ ஹோப் உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.